வெல்கம் பேக் டு மை சேனல் குட்டி பட்டூஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கேரட் கீர் செய்யறதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே அதுல வந்து 2 ஸ்பூன் நெய் விட போறேன். இப்போ நான் இதுல 2 ஸ்பூன் நெய் போட்டுக்க போறேன். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் கேரட் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். இந்த நெய்லேயே நல்லா இது வந்து ஃப்ரை ஆகணும். இந்த கேரட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த கேரட் கீர் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பவுமே ஒரு பாயாசம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா அந்த நெய்யில் வந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த 1 கப் கேரட்க்கு வந்து 5 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பால்லயே இந்த கேரட் நல்லா வெந்து வரணும். இது கூட நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கையிலேயே நல்லா அதே கரைச்சி போடணும். கேரட், பால், அப்புறம் நெய் எல்லாமே போட்டது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஓரத்தில் வர இந்த ஆடெல்லாம் வந்து நல்லா வலிச்சு அப்படியே நம்ம விட்டுக்கலாம். அப்பதான் அது நல்ல திக்னஸா வரும். நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு 6 பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். பாதாமும் 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாதாம் வந்து நம்ம திக்னஸ்க்காக போடுறோம். ஏலக்காய் வந்து நம்ம ஸ்மெல்லுக்காக போடுறோம். ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே ரிச்சாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் இந்த வர ஏடெலாம் நீங்கள் அப்படியே வலிச்சு இதில் அப்படியே சேர்த்துட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்னும் ரிச்சாக வரும், திக்னஸ் நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இப்போ லாக்டவுன் அதெல்லாம் போட்டதுனால நம்ம வந்து குழந்தைங்களை மோஸ்ட்லி எங்கேயும் வெளியில் விட்டுறதில்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அதனால அவங்க 2 விஷயம் ரொம்ப இது பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா டிவி பார்க்குறாங்க, அப்புறம் மொபைல் பார்க்குறாங்க. இதை ரொம்பவே நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப கெடுதலாக இருக்குது இதெல்லாம். அதனால டெய்லி நீங்கள் ஒரு கேரட் கொடுக்கலாம். சில குழந்தைங்க வந்து கேரட் வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜூஸாவோ இந்த மாதிரி கீர் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட கீர் வந்து ரொம்பவே சூப்பராக திக்னஸாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து நான் நெய்யில் வந்து காஞ்ச திராட்சையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணான்னா விட்டுடலாம். பாதாம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் தூவிக்கிறேன். நம்மளோட கேரட் கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான்.
என்னங்க கேரட் கீர் செய்யறத பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.